ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. ஸோ அனார்கலி சல்வார்ஸ் அண்டர் 500 ருபீஸ், இல்லைனா 500 to 600 ரேஞ்ச் அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். ஸோ குவாலிட்டி எப்படி இருக்கும்ன்றது டேரெக்டாக வாங்கி பார்த்தா தானே தெரியும். அதனால நான் வாங்கினேன் அந்த 4 சல்வாரோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பாந்தினி டிசைனில் இருக்கிற ஒரு கீழே வந்து நல்ல ஒரு ஃப்ளோயிங்கான பேண்ட்டு அப்படின்னு நினச்சிதாங்க நான் வாங்கினேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது ஒரு ஃப்ளோயிங்கான ஒரு ஸ்கர்ட். இந்த மாடல் வந்து இந்த மாதிரி ஸ்கர்ட் வச்சு மேலே குர்த்தா வச்சு மாடல் இருக்குன்றது எனக்கு வந்து தெரியல. ஸோ நான் வந்து பேலசோ பேண்ட்டு அப்படின்னு நினச்சி வாங்கிட்டேன். பட் ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா காட்டன்னு போட்டிருந்தாங்க. பட் வந்து 100% காட்டன்னு சொல்ல முடியாது. மேபி ஒரு 80-20 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நல்லா இருந்தது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டுக்கு லைனிங் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து வெளியில் போட்டுட்டு போனோம் அப்படின்னா வந்து உள்ளே ஏதாவது ஒரு ஒயிட் கலர் இன்ஸ்கர்ட் ஏதாவது போட்டு தான் போட்டு போனோம். ஸோ துப்பட்டாவில் பார்த்தீங்கன்னா எண்டெலாம் வந்து ஸ்டிச்சிங் பண்ணாமல் கொஞ்சம் அப்படியே லூஸாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அந்த இதெல்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸோட ட்ராபேக். இது வேர் பண்ணால் எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அந்த கண்ணில் பட்டது இந்த துப்பட்டாவோட விஷயம் மட்டும்தான். இந்த ஒரு ரீசனுக்காகவே இது நம்ம வந்து ரொம்ப ஒரு வெளியிலலாம் போட்டு போனாலும் ரொம்ப கான்ஷியஸாக இல்லை துப்பட்டா அதை ஸ்டிச் பண்ணி தான் போடணும். சைஸ் பார்த்தீங்கன்னா நான் XXL வாங்கியிருந்தேன். எனக்கு கொஞ்சம் லூஸாக போடுறது தான் பிடிக்கும் செல்வார். ஸோ இதுதான். மற்றபடி ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா குட், 8 மார்க்ஸ் கொடுக்கலாம். ஸோ அடுத்த செல்வார் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப 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 பிடிச்சது. இன்னும் கேட்டால் நான் வந்து இந்த ஆப்பில் நான் வாங்கினேன் ஃபர்ஸ்ட்டு குர்த்தா பார்த்தீங்கன்னா இதுதான். நல்ல ஒரு பிரைட் ரெட் கலரு வித் வந்து துப்பட்டா. இதுக்கு வந்து பேண்ட் கிடையாது, வெறும் வந்து மேலே இருக்கிற டாப்பும் துப்பட்டா மட்டும்தான். துப்பட்டா நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, கோல்டில் நல்லா ஜிகு ஜிகுன்னு இருந்தது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கலரு ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் வாஷ். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே கலரில் தான் இருந்தது. வாஷ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் வந்து ரொம்பலாம் வந்து ஃபேட் ஆகலை, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அதே கலர் தான். நெக்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இந்த டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு க்ராஸாக வச்சு ஒரு நெக் வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி டிசைனு. இந்த ப்ரைஸுக்கு அந்தளவுக்கு ஒரு அம்ப்ரெல்லா கட் வச்சு நல்ல ஒரு சுத்தனா வந்து அந்த ஒரு ரிங் மாதிரி அந்த ட்ரெஸ்ஸு சுத்தம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு மெட்டீரியல் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு காட்டன் மாதிரி தாங்க இருந்தது. போட்டால் வந்து ஸ்வெட்டு அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் வரல. ஸோ நான் வந்து ஆஃப்டர் வாஷே சொல்லிட்டு இருக்கிறேன், வாஷ் பண்ண அப்புறமாவே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா துப்பட்டா. கொஞ்சம் நேரட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த காப்பர் ஷேடு மாதிரி கொஞ்சம் அடிக்கும். இது வேர் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா XXL தான் எடுத்தேன். ஸோ கொஞ்சம் லூஸ் ஃபிட்டாக போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா XL செட் ஆகும், ஆனால் கை செஸ்ட் கிட்டலாம் கொஞ்சம் பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ அது எனக்கு வந்து அந்தளவுக்கு விருப்பம் இல்லை. அதனால நான் வந்து XXL வாங்கிட்டேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேண்ட் வந்து நீங்கள் வந்து பிளாக் லெகின்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். ஸோ துப்பட்டா பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரட். இது வந்து நம்ம டெய்லி வேர் பண்ணிக்கலாம், இல்லைனா பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம 9 மார்க்ஸே கொடுக்கலாங்க. ஸோ மூணாவது எனக்கு வந்து 10/10 என்ன 10க்கு நான் 20 கூட கொடுப்பேங்க. நான் இது இந்த ப்ரைஸுக்கு இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலில் இந்த மாதிரி ஒரு மாடலில் நம்ம வந்து துணி எடுத்து ஸ்டிச் பண்ணால் கூட இதெல்லாம் வராதுங்க. ஒரு சுடிதார் ஸ்டிச் பண்ணோன்னா இப்போ லைனிங்கோடு ஸ்டிச் பண்ணோன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 450 500 வரைக்கும் வாங்குறாங்க. அதுவும் நம்ம எக்ஸ்ட்ராவாக மாடலு நெக்கில் டிசைன்லாம் சொன்னோன்னா இன்னும் அடிஷ்னல். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் எங்கள் ஏரியா கிட்ட சொல்லிட்டுருக்கேன். ஸோ அதனால் இந்த ப்ரைஸுக்கு, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சராரா சூட் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ கீழே வந்து பேலசோ பேண்ட் வச்சு மேலே வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், பட் நல்லா இருந்தது. எனக்கு வந்து ஒரு நீ லென்த் வரைக்குமே வந்தது, நல்லாவே வந்தது. பேண்ட்டு தை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக வந்துட்டு கீழே வந்து அப்படியே ஃப்ளோயிங்காக இருக்குது. முக்கியமான விஷயம் துப்பட்டா எண்டில் வந்து ஓரம் அந்த ஸ்டிச் பண்ணது மட்டும் இல்லாமல் ஓரம் அந்த சில்வர் இது மாதிரி வச்சு லேஸ் மாதிரி வச்சு சூப்பராக இருந்தது. நல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசப்ஷனுக்கே போட்டு போகலாங்க. அந்தளவுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு ரிசப்ஷனுக்கு அது போடுற அளவுக்கு நல்ல ஒர்த்து. ஸோ நான் வேர் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா என் முகத்தில் ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் எரிஞ்சுது. ஏன்னா அந்த காம்பினேஷன் பாருங்களேன், அந்த ஒயிட்டுக்கு அந்த டார்க்கு ஒரு பேஸ் பிங்க்குக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ என்ன எனக்கு ஒரே ஒரு கன்சர்ன்னா பேண்ட் நான் கொஞ்சம் இறக்கியே போட்டுருக்கலாம், கொஞ்சம் லைட்டாக தூக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. மேபி அந்த பெலசோ பேண்ட்டுக்கு அந்த தூக்கிட்டு இருந்த டிசைனே வந்து அந்த மாடலே வந்து அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒன்று தான். இது நான் XXL செலக்ட் பண்ணியிருந்தேன். இது கொஞ்சமே ஃபிட்டிங்காகவே இருந்தது கம்பேர்ட் டு அதர் சல்வார்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே பர்ஃபெக்டாக இருந்தது. இதுக்கு மேலே டைட்டாக இருந்ததுன்னா கஷ்டம், போடவே முடியாது.
துப்பட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து நீங்கள் மஸ்ட் ட்ரைன்னு தான் நான் சொல்லுவேன். இது மற்ற 2 கூட பார்த்தீங்கன்னா இது, ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மாதிரி மெட்டீரியலில் இந்த மாதிரி மாடலில் ஸ்டிச் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். சூப்பராக இருந்தது. ஸோ இது 10/10க்கு மேலேயே கொடுக்கலாம். ஸோ இது 4வது. இதை நான் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தேன், ஒர்த்து. ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இது நான் வந்து ஃப்ரீ சைஸ்ன்னு போட்டு வாங்கினேன். ஆக்சுவலி அன்ஸ்டிச்சுடு செமி ஸ்டிச்சுடு ஃப்ரீ சைஸ் அப்படின்னு இருந்தது. நான் ஃப்ரீ சைஸ்ன்னு போட்டு வாங்கினேன். அது வேணால் ஆல்ட்ரு பண்ணிக்கலான்னு. ஆனால் மெட்டீரியல் தான் வந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சராரா சூட்டு இருக்கிற மெட்டீரியல் தான். அந்த மாடலில் தான் வந்து பிக்சர் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணாத மெட்டீரியல் வந்தது. இது வந்து ஒர்த்துன்னு சொல்லலாம். உள்ளே வந்து அவங்க லைனிங்கோட கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு கட் பண்ண பீஸு, ஃபுல் ஓப்பன் மெட்டீரியல்னு சொல்ல முடியாது. கைக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே தைக்கணும், அவ்வளோதான். அதுபடி கட் பண்ணி எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிரர் ஒர்க் வச்சது. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிசைன். நீங்கள் வந்து நெக்கு கட் பண்ணி சைடு ஸ்லிட்லாம் பாருங்கள், சைடு ஸ்லிட்லாம் கூட அவங்க ஸ்டிச் பண்ணியே கொடுத்துட்டாங்க. ஸ்லீவ்லாம் கூட பார்த்தீங்கன்னா கீழே டிசைன்லாம் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கை மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணால் போதும். இதில் வந்து பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணியே வந்துச்சு. ஆனால் எனக்கு பேண்ட் வந்து செட் ஆகலை. இது நான் XXL சைஸ் தான் வாங்கினேன். பட் பேண்ட் தைஸ் கிட்ட கொஞ்சம் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருந்தது. ஒரு கால் பிடிச்சிட்டு இருந்தது, இன்னொரு கால் நார்மலாக இருந்தது. ஸோ அது வந்து அவங்க ஸ்டெரியாக வந்து அவங்க ஸ்டிச் பண்ணல, சிங்கிள் ஸ்டிச் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் ஸ்டிச்சை ரிமூவ் பண்ணிட்டேன். பேண்ட் பார்த்தீங்கன்னா கால் கிட்ட கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோயிங்காக வருது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஃபுல்லாக ஒர்க்கு. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்ட் லுக்கு. இந்த ப்ரைஸுக்கு இந்த கிராண்ட் லுக்கில் சல்வார் கிடைக்குதுன்றது பெரிய விஷயம்தான். ஸோ துப்பட்டாவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. துப்பட்டா பார்த்தீங்கன்னா கார்னரில் ஃபுல்லாக வந்து அந்த ஒரு மிரர் ஒர்க்கு. கார்னரில் மிரர் ஒர்க் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் கட் இல்லாமல் இந்த கர்வ் மாதிரி கட் இல்லை, இந்த கைக்கு ஸ்லீவில் கொடுத்துருந்தாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கார்னரில் ஃபுல்லாக அந்த மாதிரி அது எண்டு முடியுது பார்த்தீங்களா, அங்கே கூட வந்து அந்த ஸ்டிச்சிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து நான் டைரெக்டாக காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கும்னு. இது வந்து ஸ்டிச் பண்ணணுங்க. அது ஒன்று தான் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டு. இப்போ என்னென்னா, நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கேட்டேன்னா, இந்த மாடலில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஓரம் தைக்கிறதுக்கு எவ்வளோ சொல்லுவாங்கன்னு தெரியல. நான் நியர்பையாக ஒருத்தவங்க கேட்டேன். இந்த ஓரம் தைக்கிறதுக்கு மட்டுமே எனக்கு 400 கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதை நான் ஸ்டிச் பண்ணுவேனா, இல்லைனா அது டி நகர் சைடு போனேன்னா அங்கே வேணால் அந்த 1 ஹவரில் ஸ்டிச் பண்ணி தராங்க பாருங்கள். அது கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போனோம். அதனால் இது எவ்வளோ சீக்கிரம் போடுறனோ அவ்வளோ சீக்கிரம் நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி டி நகர் போகும்போது நான் வந்து காட்டுறேன் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த அந்த ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஒரு மாடல் மட்டும் எல்லோவில், பேபி பிங்க்கில், பர்பிளில், ப்ரௌனில், அதுக்கப்புறம் ரெட்டில், அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதை வந்து இன்னும் நிறைய புது புது ஸ்டைலில் வந்து தைச்சிருக்காங்க. கை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் வைக்காமல் ஆஃப் ஹேண்ட் வச்சு, பின்னாடி பேக்கில் நெக்கில் டிசைன்ஸ் வச்சு, ஃப்ரண்ட் நெக்கில் டிசைன்ஸ் வச்சு நிறைய தைச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நல்லா தைக்கணுன்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ பார்ப்போம். ஆக்சுவலி யூஸ்வலாக வந்து ஒரு கடைக்கு போயிட்டு நம்ம வந்து ஒரு குர்த்தா வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வெளியில் போட்டு போகிற மாதிரி நல்ல அம்ப்ரெல்லா கட்டிங் வச்சு சைடில் ஸ்லெட் இல்லாமல் ஒரு நல்ல காட்டன் மெட்டீரியல் வைஸ் நல்லா எடுக்கணுன்னாவே கண்டிப்பாக 1000-1500 கிட்ட வந்துடுது இப்போது. ஸோ அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னே சொல்லலாம். மெட்டீரியல் வைஸ் நம்ம இது பண்ண முடியாது, பட் ஓகே, மாடல் வைஸ் வந்து ஓகே. இதுக்கு மேலே நிறைய ட்ரெஸ்ஸஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். அடுத்த வீடியோஸில் வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.